ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து 2 வீடியோஸ் போட்டிருந்தோம். நம்ம எப்படி லோன் வாங்கினா எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத. ஸோ அதுக்குள்ள வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு எப்படி ஃபஸ்ட்டு லேண்டு வாங்குறதுக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் எப்படிங்கிறத நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம். 2 வீடியோஸ் வந்து போன வீக்கில் போட்டிருந்தோம், பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்த கமெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம அதில் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்படி இஎம்ஐ கட்டுறீங்க, மந்த்லி எவ்வளோ கட்டுறீங்க என்னான்னு சொல்லி கேட்டதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை இப்போ ஷூட் பண்ணுறோம். இப்போ பசங்க 2 பேருமே காலேஜ் போயிட்டாங்க. நான் இப்போ தான் வந்து எடுக்க வந்திருக்கேன். ஸோ அதனால் அப்படி இப்படி ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் ஸ்டாண்டில் வச்சு தான் எடுக்கிறேன், அப்படி இப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் மன்னிச்சிக்கோங்க. இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோவே உங்களுக்கு கிளியராக கொடுத்துறேன். இல்லைனா கமெண்ட்ஸில் கூட உங்களுக்கு பதில் வேணுன்னா கூட நான் கொடுத்துறேன், சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து 8.5 லட்ச ரூபா லோனு, 8 லட்ச ரூபா வீட்டுக்கும் 50,000 பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, மொத்தம் நமக்கு வந்து பேங்க்கில் 8.5 லட்ச ரூபா லோன் இருக்குது. அந்த 8.5 லட்ச ரூபா லோன் வந்து நான் வந்து ஒரு 10 மாதம் கணக்கு போட்டேன். 10 மாதம்னா மாதம் 15,000 கட்டுற மாதிரி இருக்குது. அப்படி 10 வருஷம் நான் வந்து போட்டிருந்தேன். ஆனால் அங்கே பேங்க்கில் எப்படி எடுத்துக்கணும், சிஸ்டத்தில் வந்து நம்மளோட எல்லா ப்ரூஃபும் வந்து அப்டேட் பண்ணும் போது அதுவாக கால்குலேஷன் பண்ணி நமக்கு வந்து எத்தனை மந்த்துங்கிறது நமக்கு சிஸ்டம் அப்டேட் தான் கொடுக்கும். நம்ம வந்து வாயில் சொல்கிற மாதிரி நாங்கள் நடக்காது. இது ஒன்று மட்டும் பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் இது நடக்கும். ஹோம் லோன் வாங்கின எல்லாத்துக்குமே தெரியுது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 8 லட்ச ரூபா வாங்கியிருக்கோமா, 50,000 இன்சூரன்ஸுக்கு, 50,000 எல்லாம் 46,000 சம்திங் சில்லற வரும். மொத்தம் நமக்கு 8 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நான் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறேங்கிறத சொல்லிடலாம். மாதம் வந்துட்டு 10,000 ரூபா கட்டுறேன். 10,000 ரூபானா ரவுண்டாக 10,000 கிடையாது, 9,914 ரூபா நான் மாதம் இஎம்ஐ கட்டுறேன். 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி இல்லைன்னா 4ஆம் தேதி, அதிகபட்சம் 4ஆம் தேதி, அதுக்குள்ளார அவங்க என்றைக்கு வேணாலும் அவங்களா பணம் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் என்னென்னா, நம்ம எந்த அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து என்ன அமௌண்ட்டு நமக்கு 10,000 10,000 இல்லை 20,000 20,000 இல்லை 50,000 50,000ங்கிறது நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த டேட்டில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ பேங்க்லேயே வந்து நமக்கு எடுத்துக்குவாங்க. இது ஃபஸ்ட்டு அவங்களோட ரூல்ஸு. இதுக்கு நடுவில் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தோராயமாக அப்படி பேசிக்கலாமா? எப்படின்னா, இப்போ நான் வந்து 20 வருஷம், எனக்கு வந்து 20 வருஷம் லோனு, மாதம் 10,000 ரூபா லோன் கட்டுறேன். அதாவது 9,914 ரூபா, ரவுண்டாக 10,000 கணக்கு வச்சுக்கலாம். இன்சூரன்ஸோடு சேர்ந்து நம்ம வந்து கட்டுறோம். அப்படி கட்டும் போது நம்ம இப்படியே 20 வருஷம் கட்டிட்டு போனோம்னா கணக்கு பண்ணி பாருங்களேன். மாதம் 10,000, 20 வருஷம் 240 மாதம் வரும். மாதம் கணக்கில் பார்க்கும்போது 240 மாதம் வரும். ஸோ இதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து பேங்க்கில் சொல்லுவாங்க. அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா உண்மையாலுமே சூப்பர் பெனிஃபிட். நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோம், ஹோம் லோன்லாம் வாங்கினா கட்ட முடியாது அப்படின்ட்டு. அது எப்படி சொல்கிறது, அது கரெக்டாக நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6,000 வாடகை வீட்டில் இப்போ இன்றைக்கி மினிமம் எடுத்துகிட்டாலே 6,000 ரூபா 6,500 வாடகை. இப்போ 6,000 ரூபா வாடகை வீட்டில் இருக்கிறோன்னா அதோட 4,000 போட்டு நம்ம லோன் கட்டிடுறோம். எப்படி ஒரு மாதத்துக்கான லோன் கட்டிடுறோம். அப்போது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைமோ நீங்கள் ஒரு 6,000மோ ஐ மீன் 500 ரூபாயிலேருந்து நீங்கள் எத்தனை ரூபா வரைக்கும் கட்டிக்கலாம். அதில் வந்து நமக்கு 3 ஆப்ஷனல் கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் க்ளோஸ் பண்ணலாமா, இல்லைன்னா வந்துட்டு மாதம் க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை வட்டியை கம்மி பண்ணலாமா, அதாவது மாதம் இன்சூரன்ஸ் கம்மி பண்ணலாமா, மாதம் கம்மி பண்ணலாமா, அது போக நமக்கு வந்துட்டு வட்டியை கம்மி பண்ணலாமான்னு நமக்கு ஃபோனில் ஆப் இறக்கி கொடுத்துருவாங்க. அதுலேயே நமக்கு தெரியும், நம்ம அதில் போய் பார்க்கலாம். அது பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இன்சூரன்ஸு கம்மி பண்ணால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆன பின்னாடி ஒரு 50,000 ரெடி பண்ணிவிட்டு, ஏன்னா என்னோடய ஏஜுக்கு வந்து 50,000 ரூபா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்சூரன்ஸ் வரும். ஒரு சிலருக்கு 75,000, ஒரு சிலருக்கு 34,000 கூட இன்சூரன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் அது ப்ராப்பராக நமக்கு வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ் வருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ இன்சூரன்ஸ் வந்திருக்கோ நம்மளால் பணம் அதை வந்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கட்டிட முடியும்னா ஒரு 6 மாதம்
அதாவது நம்ம லோன் அடைக்க ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ஆகி அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கட்டிட்டோன்னா நமக்கு மந்த்லி வந்து இஎம்ஐ கம்மியாகும். புரியுதுங்களா? அப்போ மாதங்கள் வந்து சடன்னு குறையும். இதை எப்படி நான் ரியலைஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைப்பா என்னால் இன்சூரன்ஸ் 50,000 ரெடி பண்ணி கட்ட முடியாது, நான் மாதம் ஒரு 2,000 இல்லை ஒரு 1,000 ரூபா இல்லை ஒரு 500 500 எத்தனை ரூபா வரைக்கும் கட்டலாம். இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு 2 பேர்த்து சேலரி இருக்குது, 3 பேர்த்து சேலரி இருக்குன்னா தாராளமாக நான் சொல்கிறேன் தாங்கங்களே, இது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணி ஹோம் லோன் வந்து மாதம் அவங்க இஎம்ஐ எடுக்கிறவங்க எடுத்துகிட்டே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணால் அந்த இஎம்ஐ டேட்டில் தான் கட்டணும். முதல்ல நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் என்றைக்கு வேணாலும் கட்டுங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2,000 ரூபா கட்டுங்க. உங்களுக்கு பாருங்கள் 3 மாதம் குறையும். சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 3 மாதம் குறையும். 3 மாதம் குறையும் போது உங்களுக்கு வந்து எனக்கு வந்து என்னோடது 240 மாதத்தில் 3 மாதம் குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ வரும்? 237 மாதங்கள் வரும். அப்போ மந்த்லி இஎம்ஐ ஒரு மாதம், அப்போ என்ன ஆகும்னா 236 மாதம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். மாதங்கள் குறைக்க 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 நமக்கு வட்டி குறையும். அசலில் நம்ம சட்டுனா கட்டிகிட்டே வருவோம். 2,000 கட்டினா எப்படி 3 மாதம் குறையும்னு சொன்னால் கேட்கலாம். நான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ரூபா கட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 9,000 ரூபா கட்டியிருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு 2,000 ரூபா கட்டி பார்த்தேன். கட்டிட்டு எனக்கு லோன் வாங்கி கொடுத்தவங்கலாம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சார் வந்து எனக்கு நிறையாவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். இப்படி பண்ணுங்கள் மேடம், இப்படி பண்ணுங்கள், உங்களால் சட்டுனா பண்ணிட முடியும். நீங்கள் வந்து மாதம் ஒரு 15,000 ரூபா டார்கெட் வச்சு மாதம் ஒரு 5,000 ரூபா சேர்த்து கட்டுற மாதிரி டார்கெட் வச்சிங்கன்னா 7 வருஷத்தில் உங்கள் ஹோம் லோனை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம், முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. பார்க்கலாங்க சார், அவ்வளோ என்னால் கட்ட முடியாது, ஏன்னா பசங்க 2 பேரும் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அடுத்தடுத்து நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, சிங்கிள் பேரண்ட்டுங்கிறனால அதையெல்லாம் நம்ம நோக்கி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது சரி ஓகேங்க மேடம் அப்படின்னாங்க. இப்போது நான் வந்து என்னென்னா எனக்கு ஹோம் லோன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் நான் மந்த்லி 10,000 ரூபா கட்டியிருப்பேன். ஏன்னா நான் வெளியிலே வட்டி வந்து 10,000 ரூபா கட்டுறேன். வெளி வாங்கின கடனே மாதம் வந்து 10,000 ரூபா கட்டுறேன். 10,000 மீன்ஸில் 8,300 ரூபா கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8,300 வட்டி காசை அப்படியே நான் இதில் மாதம் கட்டிக்கிட்டு வந்திருந்தேன்னா எத்தனையோ மாதங்கள் குறைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எனக்கு 240 மாதம்னா எனக்கு வந்து பிப்ரவரியிலேருந்து தான் மார்ச் மாதத்துலேருந்து பிப்ரவரியிலேருந்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ. அதாவது அதுக்கு முன்னாடி நமக்கு 3 தொகையாக அமௌண்ட்டு தருவாங்க. அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி நம்ம கட்டிக்கலாம். இப்போ எனக்கு பிப்ரவரி மாதம் இருந்துச்சு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் எடுத்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 7 மாதம் ஆகிடுச்சு. 7 மாதம் ஆகிடுச்சிங்களா? அப்போ 7 மாதங்கும் போது 240 மாதமும் இதுவும் போடும்போது நமக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு பிளான் பண்ணி பண்ணலாம். பிளான் பண்ணுங்க நீங்கள். எனக்கு தெரிஞ்சது என்னாலேயே முடியுதுங்கும் போது கண்டிப்பாக வீட்டில் 2 சேலரிலாம் இருக்கிறவங்க தாராளமாக முடியல தங்கம். நீங்கள் யாரோ நம்ம ஹோம் லோன் வாங்கிட்டு அதாயிரமா இதாயிரமா அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஹோம் லோனில் இந்த பெனிஃபிட்டை யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கூட சரி என்னோடய பிஸ்னஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடி நான் வந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிருந்தாலுமே அதை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்களேன். மாதம் வாடகை கட்டுற மாதிரி மாதம் வாடகை கட்டிட்டு போகிற மாதிரிலாம் கட்டினீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நம்மளோட தொகை வீணாக போகும். அதுவே நம்ம புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த மாதம் நம்ம வாடகை வந்து 10,000 கட்டிட்டோம்பா, அது போக ஒரு 2,000 இருக்கா 3,000 இருக்கா வீட்டு செலவுலாம் பார்த்து அப்படிங்கிறத விட இதுக்குன்னே ஒரு 2,000 எடுத்து வச்சுருங்க. என்ன சொல்ல வரேன்னா வீட்டு செலவு போக நம்ம கடன் கட்டக்கூடாது. கடன் கட்டினதை போக வீட்டு செலவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும், சீக்கிரமாக கடன் அடைக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் இது தான். உங்களுக்கு இதில் யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது கடன் 8.5 லட்ச ரூபா நமக்கு வந்து பேங்கில், 1 லட்ச ரூபா வெளியில் வாங்கியிருக்கேன். அப்போது 9 லட்சம், இன்னொரு 50,000 வெளியில் வாங்கியிருக்கேன். 9 லட்சமா 10 லட்சமாச்சு. அது போக ஒரு ஆப்பில் ஒரு 50,000மும் என்னோடய வண்டி ரீஃபைனான்ஸ் போட்டிருக்கேன். அப்போ மொத்தம் வந்து 11 லட்ச ரூபா இப்போ வரைக்கும் அக்ரியூட்டாக இருக்குது நம்மளோட கடன்.
அது போக சிறுக சிறுக நான் கிரெடிட் கார்டில் வாங்கின லோனு அதெல்லாம் இல்லாமல் இது மட்டும் இருக்குது. அது எல்லாமே நம்ம அப்படி இப்படி சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பவுன் வந்து வேற ஒருத்தங்க பேரில் நகையை அடமானத்துக்கு வச்சுட்டு இப்போ என்னென்னா அவங்க ரொம்ப திமிரு காட்டுறாங்க. ஏமாந்துட்டேன். ரொம்ப திமிரு காட்டுறாங்கன்னா இப்போ எனக்கு பணம் சுச்சுவேஷன் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு ஆகஸ்ட் 20க்குள்ளார 64,000 ரூபா பணம் வேணும். சரி, அதுக்காக அந்த ஒரு பவுனை கேட்டால் ரொம்ப ராவடி பேசுகிறாங்க. ரொம்ப என்னை வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அதை எப்படி நான் அந்த நகையை வாங்க போகிறேன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, அன்னைக்கு எனக்கு வந்து லோக்கலில் வந்து எந்த ஒரு இந்த முத்தூட் ஃபைனான்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம போனோம் ஃபைனான்ஸில் போகல, அந்த மாதிரிலாம் எனக்கு அக்கௌண்ட்ஸ் இல்லை. அதனால அந்த அக்கௌண்ட் இருக்கிற நபர்கிட்ட கொடுத்து வச்சாச்சு. வெறும் 17,000க்கு அன்றைக்கி பத்தலைன்னு சொல்லி அந்த 17,000க்கு அதை கொண்டு போய் வச்சேன். பட் இன்றைக்கி அந்த நகையை திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பேரில் தான் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் ரசீது இருக்குது. திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என்னால் கடன் கட்ட முடியல. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது போக எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. உங்களுக்கே தெரியும், இப்போல்லாம் நீருக்கு டக்குன்னு அடிக்கடிக்கு உடம்பு சரியாக போகுது. ஏன் ஆகுதுன்னே தெரியல. இதெல்லாம் நான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடியல. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 தான் சம்பளம் வருது. என்னால் அதை வச்சு சமாளிக்க முடியல. இப்போ டாப்ஸ்லேயும் என்ன அதிக ரேட்டெல்லாம் எனக்கு வச்சு கொடுக்க தெரியல, கொடுக்க மனசு வரலை. அது என்கிட்ட டாப் வாங்கினீங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டாப்பில் கடையில் போய் வாங்கினா என்ன ரேட்டுக்கு வரணும். ஆனால் நான் இங்கே வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். என்னால் எதுலேயுமே பெருசாக இன்கம் பார்க்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த ஸ்ட்ரகிள்லேயும் இது வந்து நம்ம நிரந்தரமான ஒரு சொத்து சேமிச்சிட்டோம்டா அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிச்சின்னு தெரியல. அப்படி உங்களுக்கு புரியலினாலும் பரவாயில்ல, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எல்லாத்துக்கும் பாய்டா தங்கங்களே, லவ் யூ செல்லம்.